அடுத்து 2 ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி விஜய் டிவி சரியான மாஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் கிட்ட விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, அருணோட கெஸ்டர் உங்களுக்கு ப்ரொவோக்கிங்காக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு ஆமாம், எனக்கு வந்துட்டு இப்படி கும்பிட்டது வந்து ப்ரொவோக்கிங்காக இருந்துச்சுங்கிற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, அருண் உங்ககிட்ட பண்ணது மாக்கிங்னா நீங்கள் சிவா கிட்ட பண்ணது என்னது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சிவா கிட்ட மஞ்சரி என்ன பண்ணாங்க, என்ன இன்சிடென்ட்டை கோட் பண்ணுறாருங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியலை. உங்ககிட்ட பேச வேணாம் சிவா அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சிவா மாறி மாறி திரும்ப திரும்ப போய் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க மஞ்சரி கிட்ட. முந்தின நாள் கூட என்னோட ஆடம்ஸ் ஆப்பிள் சோக் ஆகுது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பழைய பேக்கேஜை கேரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பிரச்சனை. பழைய பேக்கேஜை கேரி பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரி மஞ்சரிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மஞ்சரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பட் இந்த இன்சிடெண்ட்டாக எந்த இன்சிடெண்ட்டை கோட் பண்ணுறாருங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. அந்த சண்டை நடக்கும்போது ஸ்டார்டிங்கில் சிவா வந்துட்டு பேசுவார், இந்த மாதிரி நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்க்கு வருவாங்க மஞ்சரி கிட்ட. அதுக்கு நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம், உங்கள்கிட்ட பேசுகிற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி சார் கோட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ராணுவுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ராயன் கேங்கை வெளுத்து வாங்கியிருக்காருங்கிறது தான் அங்கே இருந்தவங்க நமக்கு சொன்ன நியூஸு. அதாவது ராயன் கேங்குக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ராணுவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ராயனையும் ஜெஃப்ரியும் செம்மையாக திட்டிருக்கார் போல இருக்குது. எதுக்காக அவங்கள கேள்வி கேட்டீங்க, எதுக்காக அவங்கள வந்துட்டு ரொம்ப இது பண்ணீங்க, ஃபிசிக்கலாக இது பண்ணீங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு விஜய் சேதுபதி சார். அண்ட் சிவாவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க, சாச்சனாவை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இன்னொரு எலிமினேஷன் பற்றி டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஆர்ஜே ஆனந்தியாவோ ரஞ்சிதாவோ சத்யாவோ எலிமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.